ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24. தியான வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனோக்கும் எலியாவும் இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்களில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே வாசிக்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவர்களிலே வெளிப்பட்ட சிறப்பான குணாதிசயங்கள் அநேகம் உண்டு. அவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த அவர்களே அந்த மேன்மையான நற்பண்புகளை கொண்டிருந்தார்களே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீவிக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆம், எனவே அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட நற்பண்புகளின் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவிக்கின்ற நாம் நம்மில் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் ஆராய்ந்து நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதாக பார்க்கிறோம். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்ப்போம் என்றால் ஏனோக் வாக்ட் வித் காட் என்பதாக போடப்பட்டிருக்கும். ஆண்டவரோடு அவன் அனுதினமும் என்ன செய்தான்? பயணித்து கொண்டிருந்தான் என்பது அதன் பொருளாகிறது. இங்கே ஒருவேளை ஆங்கிலத்திற்கு தமிழுக்கும் இடையே மொழியாக்கு வித்தியாசமாக இருந்தாலும் இந்த வார்த்தையின் 2 பொருள்களை நாம் பார்க்கிறோம். சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதற்கும் அவன் ஆண்டவரோடு நடந்தான் என்பதற்கும் ஒருவேளை வித்தியாசம் உண்டு என்பதை நான் அறிகிறேன். சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது அவரோடு ஜீவிக்கின்ற ஒரு அனுபவம், எப்பொழுதும் அவருடைய நினைவிலே இருக்கின்ற ஒரு அனுபவம். இது உள்ளான வாழ்க்கை. எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையேயான ஒரு வாழ்க்கை, என் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை, என் ஆண்டவரை கனப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, அவருக்கு பக்தியை தெரிவிக்கின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய பிள்ளை என்கின்றதான உறவிலே நீடித்து நிலைத்து நிற்கின்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் சஞ்சரித்து கொண்டிருப்பது என்றால் ஜீவித்து கொண்டிருப்பது. நடந்தான். ஏனோக் வாக் வித் காட், ஆண்டவரோடு நடந்தான் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவமுள்ள தேவனுடைய பிள்ளை தனக்குள்ளாக அவைகளை வைத்து கொள்ளாது, தான் ஆண்டவருடைய பிள்ளையாக நான் அவரோடு வாசம் பண்ணுகிறேன், அவரோடு வசிக்கிறேன் என்பதை இந்த உலகத்தில் நடந்து காட்டுவது, இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி காட்டுவது, இந்த உலகத்திலே நான் ஆண்டவருடைய அடியானாக அவரை பின்பற்றி நடக்கிறேன் என்பது ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. இங்கே ஏனோக்கு இடத்துல இந்த 2 காரியங்களும் இருந்ததைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவ பக்தியிலே சிறந்து விளங்கினான். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவனை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறது என்று நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அதாவது அவன் கர்த்தரை உண்மையுடன் விசுவாசித்தான், அவரோடு வாழ்ந்தான், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பரிபூர்ணமாக நம்பினான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எல்லா வகையிலும் முயற்சித்தான், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றினான், ஆண்டவரோடு ஒரு மனமுடையவனாக இருந்தான். ஆமோஸ் 3:3 தன்னுடைய தலைமுறையினரின் தேவ பக்தியற்ற தன்மைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான் என்பதாக யூதா நிருபம் 14 மற்றும் 15ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. தன்னுடைய தலைமுறையினரின் அநீதியான வாழ்க்கை முறையையும் பாவங்களையும் ஏனோக்கு புறக்கணித்து நீதியை எங்கும் பிரசங்கித்தான். அதுதான் அவன் நடந்தான் என்று சொல்வது. நான் அவரை என்னகத்திலே வைத்திருக்கிறேன்,
அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் அநீதியை விடுங்கள், நீதியை பின்பற்றுங்கள், அநீதியான வாழ்க்கை முறை வேண்டாம் என்று சொல்லி பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவனாக அவன் இருந்தான். ஏனோக்கு அவபக்தி உள்ளவர்களும் ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்களுமாகிய எல்லா ஆண்களையும் பெண்களையும் கூப்பிட்டு அவர்களுடைய அவபக்தியான நடவடிக்கைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பில் தண்டனை கொடுப்பதற்காக கர்த்தர் வருகிறார் என்று எச்சரித்ததாக யூதா 14 மற்றும் 15 வசனங்கள் கூறுகின்றன. அது வாசிப்போம் என்றால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அவன் முன்னறிவித்ததாக நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தையை அறிவித்தான். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து மனம் திரும்புங்கள் என்பதாக அவன் பிரசங்கிப்பதாகத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். கண்டித்து உணர்த்துகிறது. அநீதியான பாவமான காரியங்களை கண்டித்து உணர்த்தினான். அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். 11:5 எபிரேயர் 11:5 அதைத்தான் சொல்லுகிறது. அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். பிரியமாய், இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அடுத்ததுதான் முக்கியம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்று. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கையும் செய்தியும் பக்தியும் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஆகையால் அவன் மரணத்தை காணாதபடிக்கு தன்னோடு இருக்கும்படி தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்றைய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஏனோக்கின் வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனெனில் நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகம் தீமைகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது. நம்முடைய தலைமுறையினரும் அவபக்தி உள்ளவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? உண்மையான பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பாவத்தை வெறுக்கிறோமா? வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றோமா? கிறிஸ்து மறுபடியும் வந்து நம்மை தம்மோடு இருக்க அழைத்து செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாரே. நீங்களும் நானும் அந்த அவருடைய வருகையை எதிர்நோக்கினவர்களாக நாம் காத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஏனோக்குடைய வாழ்க்கையில் தன்னுடைய 65வது வயதில் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார். 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரித்த காலத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையையும் சிறப்பாக நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றிய முதல் தீர்க்க தரிசனத்தை அவர்தான் உரைத்தார் என்று சொல்லி யூதா 14:15 பார்க்கிறோம். மக்களின் பாவங்களை கண்டித்து உணர்த்தி ஊழியம் செய்தார். தேவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்து காட்டினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் ஏராளம் உண்டு. பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்வது, பிள்ளைகளை வளர்ப்பது ஆகிய இப்படி குடும்ப காரியங்கள் தேவனோடு நாங்கள் நெருங்கி இருக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் அதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனோடு ஜீவிப்பதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, தேவனுடைய பாதையிலே நடந்து காட்டுவதற்கு என்னால் முடியவில்லை என்று சொல்லி நாம் ஆயிரமான காரணங்களை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், சிறந்த ஒரு குடும்ப தலைவனாக இருந்து அவன் குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவனுடைய வாழ்வாதாரத்திற்காக அவன் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளிலேயும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தவனாக இருந்தான். எனவே தான் அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனோடு நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில்
பிள்ளைகள், குடும்பம், பாரங்கள், உழைப்புகள், பணிகள், வேலைகள் இவைகளை கோடிட்டு காட்டி என்னால் தேவனோடு நான் ஐக்கியமாய் இருக்க முடியவில்லை என்று சொல்லுவோம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். குடும்ப பொறுப்புகள் உள்ளவனாயிருந்த போதிலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கை நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் வைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதாவது தேவனோடு நடந்தான். மனச்சாட்சி காலத்தில் ஜீவித்த ஒரு தேவ மனிதன் தேவனோடு நடக்கக்கூடியவனாய் இருந்திருக்கிறான். அப்படி என்றால் நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் அவரோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது நமக்கு எத்தனை அதிகமாய் சாத்தியமானதாயும் இருக்கும். சிந்தித்து பார்ப்போம், செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஏனோக்கினுடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவனாய் நடந்து அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அவன் உம்மோடு சஞ்சரித்தான், உம்மோடு நடந்தான். ஆண்டவரே, அந்த அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இழந்து விடாதபடி இருக்க உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு எங்கள் தேவனுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுடைய குடும்ப காரியங்களையோ, எங்களுடைய உழைப்புகளையோ, எங்களுடைய வேலைகளையோ, உத்தியோகங்களையோ நாங்கள் முன்னிறுத்தி அவைகளினாலே உமோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை என்கின்றதான அந்த அர்த்தமற்ற ஒரு காரியங்களை சொல்லி கடந்து செல்வர்களாய் காணப்படாதபடி உம்மை உறுதியாய் பின்பற்ற உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.